ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, குட்டியாக ஒரு ஷாப்பிங் விலாக் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி வீட்டு வேலைகள்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு போயிருந்தேன். ஸோ அந்த வீடியோ எல்லாமே சேர்த்து பார்ப்பீங்க. காலையிலே மாவு அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதனால் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னி, மல்லி இலை சட்னி இருக்கு இல்லையா, அந்த சட்னியும் அரைச்சி வச்சுருந்தேன். மதியம் வச்ச புளிக்குழம்பு கொஞ்சம் இருந்தது. ஸோ அதனால் அதுவும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். வெளியே போகிறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு போயிட்டோம் அப்படின்னா, வெளியே போயிட்டு வரும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக வரல. ஏன்னா 9:30 ஆகும். அதுக்கப்புறம் சட்னி பண்ணோம் அப்படின்னா டைம் ஆகிடும். அதனால் நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இது எல்லாமே எப்படி ரெடி பண்ணேன், வீட்டு வேலையெல்லாம் எப்படி முடித்தேன் அப்படிங்கிற ஃப்ளாஷ்பேக் இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ள ஃப்ளாஷ்பேக் தான் இது. மணி கரெக்டாக இப்போ ஒரு 5 மணி இருக்கும். நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது. ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் ரொம்ப பிரைட்டாக இருக்காது. அதனால் பிரைட்னஸை கொஞ்சம் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இது சாட்டர்டே எடுத்த வீடியோ. சாட்டர்டே ஈவினிங் தான் எடுக்கிறேன். எப்போவுமே முந்தின நாள் சண்டே எப்போவுமே வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குவோம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வீக் ஃபுல்லாகவே அதை யூஸ் பண்ணுறது. சாட்டர்டே ஈவினிங்குள்ளே அந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம காலி பண்ணிடணும். இது என்னுடைய ஹஸ்பண்டோட ஒரு அன்பான ஒரு கட்டளை. அந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டா சண்டே ஃப்ரெஷ்ஷாக அடுத்தது வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்கப்புறம் வாங்குகிறோம். அதனால் அது எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. நானுமே அதனால் வாரம் அதாவது டெய்லி ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் கூட்டு வைக்கிறது அப்படி இப்படி நம்ம காலி பண்ணிடுவோம். ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதுளம்பழம் 3 இருந்தது, அப்புறம் 2 ஆப்பிள் இதுதான் இருந்தது. அந்த மாதுளம்பழத்தை இப்போ உடச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் ஜூஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அதுவும் நம்ம வேஸ்ட் பண்ணாத மாதிரி ஆயிரும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே காலி ஆயிடுச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, அப்புறம் 2 மாங்காய், ஒரு கேப்சிகம் இவ்வளோ தான் இருந்தது. மல்லி இலை நிறையா இருக்கிறதுனால சரி மல்லி சட்னி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன்னா புளிக்குழம்பு கொஞ்சம் தான் இருந்தது. அதை மட்டும் வச்சு சாப்பிட்ட தோசைக்கு காணாது. அதனால் மல்லி சட்னி வச்சிட்டோம் அப்படின்னா மல்லி இலையும் காலியாயிரும். நம்மளுக்கு அந்த எல்லாமே காலியான ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான். அப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் சண்டே போயிட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க போகும்போது புதுசாக தான் ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம கொத்தமல்லி இலை, கருவேப்பிலலாம் வாங்குவோம். அப்புறம் இதை அப்படியே தூர போட்ட மாதிரி இருக்கும். இதை இப்படி மல்லி சட்னி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேஸ்ட் பண்ணாத மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அப்படி தான் ரெடி பண்ணேன். எல்லாருமே எப்போவுமே மல்லி சட்னி வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். வேறு ஸ்பெஷலாக எதுவும் பண்ணல, அதே மாதிரி தான் மல்லி சட்னி பண்ணேன். இப்போ ஐபிஎல் மேட்ச் போயிட்டே இருக்குது. எனக்கு கிரிக்கெட் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் அப்படியே கிரிக்கெட் பார்த்துட்டே மாதுளம்பழம் உடைக்கிறது, அப்படி இந்த மல்லி இலையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது, அது எல்லா வேலையுமே முடிச்சிருந்தேன். ட்ரிஷானை எங்கே ஆளை காணும்னு நிறைய பேர் தேடுவீங்க. ட்ரிஷான் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இன்னும் போக போக உள்ள வீடியோவில் அவர் வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி மல்லி சட்னிக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மாதுளம்பழம் உடச்சி அதையே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் டீ போட்டலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஹஸ்பண்ட் வரைக்கும் 7 o'clock ஆகும். ஏன்னா இன்றைக்கி அவங்க ஜென்ரல் ஷிஃப்ட் தான் போயிருந்தாங்க. காலையில் 8:30 போனாங்க அப்படின்னா நைட்டு 7 மணிக்கு வருவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் டீ குடிக்கிற அளவுக்கு எனக்கு பசி தாங்க முடியாது. அதனால் டீயை போட்டு நானும் ட்ரிஷானும் குடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். டீக்கு எல்லாமே போட்டு அது கொதிக்கும் இல்லையா, அந்த கேப்பில் மாடியில் போய் துணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ட்ரிஷான் இப்போ தான் தூங்கி எழுந்துச்சி வந்தார். என் கூட அப்படி மாடிக்கும் வராரு. மாடியில் போயிட்டு அங்கே போய் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் மாடி உள்ளே எடுத்துகிட்டு வர்றது மட்டும் தான் எடுத்திருந்தேன். ஏன்னா ட்ரிஷான் அப்பா இருந்தாங்க தான் நம்ம மாடிக்கு போய் இருக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியும். இது நான் மட்டும் தான் டக்குன்னு இப்படி தான் எடுத்திருந்தேன். காலையிலே பார்த்திங்கன்னா துணி துவைச்சி காய போட்டிருந்தேன். ஒரு மதியம் 1 மணிக்கு போல் தான் காய போட்டிருந்தேன். அது நல்லாவே காஞ்சிருச்சு. எனக்கு உடனே மடிச்சும் வச்சிடணும். இப்படி நம்ம சேரில் கூட்டமாக அள்ளி போடுறது, இல்லைனா கட்டில் அப்படி கிடக்கிறது, அது அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. என்ன ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, இல்லை 10 நிமிஷம் தான் ஆகும். மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா வீடும் பார்க்க நீட்டாக இருக்கும், துணியும் நல்லாயிருக்கும். நம்ம எல்லாமே அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் எப்போவுமே கையோடு மடித்து வச்சுறது. டீ கொதிச்சுட்டு இருக்கிற அந்த கேப்பில் மாடியில் போய் துணி எடுத்துகிட்டு இப்படி எல்லா துணியுமே அரேஞ்சும் பண்ணி வச்சுட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு இப்போல்லாம் ஒரு 3 மணி நேரம் மேக்ஸிமம் 4 மணி நேரத்துலேயே துணியெல்லாம் காஞ்சிருது. நான் மதியம் 1 மணிக்கு போல் தான் மேலே மாடியில் போய் துணி காயப்பட போனேன். இப்போ ஒரு 5:30 போல் எடுத்துகிட்டு வந்தேன். அவ்வளோ காஞ்சிருந்தது. ஏன்னா அவ்வளோத்துக்கு வெயில் பயங்கரமாக இருக்குது. இந்த ரேக் பற்றி லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 900க்குள்ளே தான் வந்துருந்துச்சு. இந்த மாதிரி கர்ச்சீஃபு, மாஸ்க்குன்னு சின்ன சின்ன திங்ஸ் வைக்கிறதுக்கு நான் இது யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டில் ஷெல்ஃபே எதுவும் கிடையாது அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஷெல்ஃப் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன துணிகள் நம்ம வீட்டுக்கு போகிற ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நம்ம ஷெல்ஃப்லேயே வச்சுக்கலாம். ஆனால் இங்கே இல்லை. அதனால தான் இந்த மாதிரி ரேக் வாங்கினேன். இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ட்ரெஸ்ஸு, கேஷுவலாக போட்ட ட்ரெஸ்ஸு, ட்ரிஷானோட டிஷர்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரேக்கில் தான் வச்சுருப்பேன். மீஷோவில் நீங்கள் ரேக்குன்னு போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே இந்த ரேக் வரும். 900 சம்திங் வந்திருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஷெல்ஃப் இல்லாத வீட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். அப்புறம் டிவி பார்த்துட்டே அப்படி நானும் ட்ரிஷானும் டீ குடிச்சாச்சு. டீ குடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சமாக பால் காய்ச்சி கொடுப்பேன். அவன் ட்ரிஷான் பால் குடிச்சிட்ருக்காரு.
அதுக்குள்ளே நம்ம வந்து ரெடி ஆயிடுவோம் அப்படி சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகி ரெடியாக ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா ட்ரிஷான் அப்பா வரதுக்குள்ளே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி ஆனோம் அப்படின்னா அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க ஃப்ரெஷ் ஆகி டீ குடிச்சிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆக ஆரம்பிச்சாச்சு. ஸோ நான் எப்பவும் போடுற அதே சிம்பிள் மேக்கப் தான் பண்ணியிருந்தேன். இந்த வாரத்தில் ஒரு 2 நாள் நான் வீடியோ போடலை. நான் ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, என்ன இன்னும் வீடியோ போடல, என்னாச்சு, எது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சில நாட்டிக்கு நம்மளுக்கு வந்து எதாவது வேலை செய்ய கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆயிரும் இல்லையா, அந்த மாதிரி சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு. ஏன்னா வீடியோ எடுக்க, வீடியோ எடிட் பண்ண, வாய்ஸ் கொடுக்க, இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறியான மாதிரி இருந்தது. சரி ஒரு 2 நாள் ரெஸ்ட்டு விட்டுறலாம், 2 நாள் கழிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஸோ அதனால தான் 2 நாள் வீடியோ போடல. இன்னொருத்தங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்கன்னு நினச்சேன், அதனால தான் 2 நாள் வீடியோ போடல அப்படின்னு நினச்சேன் அப்படின்னாங்க. இல்லை, இந்த வாரம் வியாழக்கிழமை தான், அதாவது 17ஆம் தேதி தான் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். ஸோ அது வரை இங்கே தான். ஸோ சோம்பேறித்தனம் காரணமாக தான் நான் வீடியோ போடல. அப்புறம் வந்து நிறைய பேர் 2-3 பேர் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க. என்னுடைய ஹேர் ஸ்டைல் வந்து எல்லோரும் பண்ணுற மாதிரி ஒரு மொக்கா ஹேர் ஸ்டைல் தான். அது வந்து டிஃப்ரெண்ட்டாக அப்படிலாம் எதுவுமே இல்லை. சாதாரணமாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பஃப் எடுப்போம் இல்லையா, அதுதான். அதை எடுத்துகிட்டு அப்புறம் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் கொஞ்சம் முடி எடுத்து வந்து கிளிப் போடுறது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் புதுசாக இதில் இல்லை. அதனால நான் வந்து அதை காமிக்கல. நார்மலாக நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி தானே. இல்லை, நான் இதை வந்து உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா நிறைய பேர் இது வந்து நார்மலாக எல்லோரும் பண்ணுறது தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ அதனால் சிம்பிளாக பண்ணுறது தான். எனக்கு பார்த்திங்கன்னா நெத்தி வந்து நல்லா ஏர் நெத்தி. எனக்கு, எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் தாத்தாக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா நெத்தி வந்து நல்லா ஏர் நெத்தியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு வேறு எந்த ஹேர் ஸ்டைலும் பண்ணால் வந்து செட்டே ஆகாது எங்களுக்கு. பஃப் வச்சோம் அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். அதனால தான் எப்போவுமே பஃப் வச்சே கட்டுறது. சரி, இப்போ தலைலாம் கட்டி முடிச்சு மேக்கப்லாம் போட்டு ரெடியாக இருந்தோமா, கரெக்டாக ட்ரிஷான் அப்பாவும் வந்தாங்க. வந்து அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் அவங்களுக்கும் அப்படியே டீயை போட்டு கொடுத்துட்டு அவங்க குடிச்சிட்டு இருக்கவங்க அதுக்குள்ளேயே ட்ரிஷானே ரெடி பண்ணி விட்டலாம் அப்படி சொல்லிட்டு ரெடி பண்ணி விட்டாச்சு. இந்த பிள்ளைங்களுக்கு பவுடர் போடணும், தலை சீவி விடணும் அப்படின்னாலே பெரிய கஷ்டம் தான். டிவி வேறு ஓடிட்டு இருந்தது. கரெக்டாக அப்போ தான் விளம்பரமும் வந்துட்டே இருந்துச்சு. உடனே அந்த ஆடை பார்த்துட்டு அப்படியே நம்மளுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணவே இல்லை. அப்புறம் பிடிச்சி வச்சு எப்படியோ பண்ணியாச்சு. சரி, இப்போ எல்லாமே முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே ஷாப்பிங் கிளம்பிடலாம் வாங்க. நான் எப்போவுமே இப்படி தான், எங்கேயாவது வெளியே கிளம்பணும் அப்படின்னாலே நைட்டுக்குள்ளே வேலையை சேர்த்து வச்சு முடிச்சுட்டே தான் போயிடுவேன். ஏன்னா ரிட்டன் வரதுக்கு 9-9:30 ஆகும். நம்ம வந்ததுக்கப்புறம் சட்னி பண்ணணும் அப்படின்னா டைம் ஆகும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டே பண்ணி வச்சு வீட்டெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு நம்ம வெளியே எங்கேயாவது போனோம் அப்படின்னா ரிட்டன் வரும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துக்கலாம். அவங்க பேர் என்ன? And we are like good relations. Okay. Sure. Okay, bye. Bye. இந்த பொண்ணு பேர் சமிக்ஷா. இவங்க வந்து 7th ஃப்ளோரில் இருக்கிறாங்க. 7th ஸ்டாண்டர்ட் படித்து முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 8th வந்து அடுத்தது இன்னும் வேறு ஒரு ஊர், கோலாப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊரில் போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு இருந்தா. நைட்டு வந்து 9:30க்கு அப்புறம் நாங்கள் கீழே இறங்குவோம், வாக்கிங் போவோம் அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ வந்து இவங்க அம்மா எல்லாருமே நல்லா பேசுவாங்க. இவங்களுக்கு வந்து மகாராஷ்டிராக்காரங்க தான் இவங்க. ஸோ அவங்க அம்மா எல்லாருமே நல்லா பேசுவாங்க. அதனால இந்த பொண்ணுமே நல்லா பேசுவாள். நான் வந்து ரீசெண்டாக, அதாவது 2 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் சொல்லியிருந்தேன் இப்படி நான் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அப்போது நம்ம கதை பேசல உட்காந்து மராட்டிக்காரங்க எல்லாரும் கூட அந்த நைட்டு போல் வாக்கிங் போயிட்டே பேசுவோம். அப்போ தான் நான் சொல்லியிருந்தேன் நான் இப்படி சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவளும் போய் என்னோடய எல்லா வீடியோவும் நான் பார்த்தேன் அப்படின்ட்டு அவள் சொல்லிட்டு இருந்தா. கரெக்டாக நாங்கள் கீழே இறங்கி லிஃப்ட்டில் இறங்கி வந்துட்டுருக்கோம். அப்போ அவளும் வந்தாலும் சரி சரி நீயும் வா வீடியோக்கு வா அப்படி சொல்லி கூப்பிட்டுருந்தேன். வந்திருந்தா கொஞ்சம் இன்ட்ரோ கொடு அப்படின்னதுக்கப்புறம் அழகாக இன்ட்ரோவும் கொடுத்துருந்தா. சரி, அப்படியே நம்ம இப்போ வந்து மார்க்கெட் பக்கம் வந்தாச்சு. இங்கே வந்து நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கடைகளாக இருக்கும். 4 ஃப்ளோரு 5 ஃப்ளோரு அப்படி இப்படி நல்ல பெரிய கடைகளாக இருக்கும். ஆனால் நாங்கள் இருக்கிற ஊர் பார்த்திங்கன்னா இங்கே மகாராஷ்டிராவில் ரொம்ப ஒரு வில்லேஜ் டைப் தான். வில்லேஜ் டைப்போட கொஞ்சம் டெவலப்பான வில்லேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து ரொம்ப குட்டி குட்டி கடைகள், இந்த மாதிரி குட்டி குட்டி கடைகள் இருக்கும். ஆனால் ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இப்போ ஹிந்திக்காரங்க வந்து நிறைய பேர் கடை போட்டிருக்காங்க, சின்ன சின்ன கடைகள். அவங்க கடையிலலாம் போய் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஊர் கடைக்காரங்க நம்ம ஊருக்கு அந்த கடையில் போய் வாங்குற விலைக்கும் இவங்க காட்டுற விலைக்கும் பார்த்திங்கன்னா ரேட் வந்து ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கே மும்பை, சூரத் இந்த சைட்லேருந்து தான் நம்ம ஊர் ஆட்கள் வந்து இங்கே வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு அங்கே வந்து விற்க வராங்க. சூரத்துக்குலாம் போனீங்க ரேட் வந்து இன்னுமே நல்லா கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஒரு நாள் போகணும் அப்படின்னு பிளான் வச்சுருக்கேன். ஏன்னா நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து சூரத் போக பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் தான் ட்ராவல் பண்ணணும். சரி, எப்படி ட்ரெஸ் இருக்குன்னு ஒரு நாள் பார்க்கணும் அப்படின்னு வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஹஸ்பண்டோட ஒர்க் பண்ணுறவங்க ஃபேமிலிஸ் 2-3 பேர் அங்கே இருக்காங்க. அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படி ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற பிளான் இருக்குது. இப்போ போகலாம் அப்போ போகலான்ட்டு அது வந்து கொஞ்சம் ஒரு ஆசிலேஷன் மூட்லேயே இருக்குது. போகும்போது கண்டிப்பாக வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.
இப்போ வந்து டாப்ஸ் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம ஏதாவது மார்க்கெட் போகிறோம், இல்லை பக்கத்தில் ஏதாவது ஷாப்பிங் போகிறோம் இந்த மாதிரி. ஏன் இப்போ எதுக்கு ஷாப்பிங் வந்தேன் அப்படின்னா, ஊருக்கு வரோம் இல்லையா நம்ம தமிழ்நாட்டுக்கு, அதுக்காக தான். நம்ம ஊருக்கு வந்தோம் அப்படின்னா சர்ச்சுக்கு போகிறதுக்கு, ஷாப்பிங் போகிறதுக்குன்னு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்ம போய்க்கிட்டே தான் இருப்போம். அப்போ வந்து போட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். இதோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா 600 அதுக்குள்ளே தான். 625 மேக்ஸிமம் 625 தான். அதுக்குள்ளே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். கிளாத்துமே நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து ரஃப் யூஸ்க்கு போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அப்படியே தான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பார்த்துட்டு இருந்தேன். 2 டாப்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற பிளானில் தான் போயிருந்தேன். ஏன்னா அந்த கலர் அந்த அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. टेलर से जो दिखा था वो आप उनके लिए शॉर्ट करके ले सकते हैं और ले गिफ्ट देगा அது கட் பண்ணிக்கலான்றாங்களடி. ஓகே தான், நல்லா தான். வச்சு கட்டுற லென்த் அதிகம்னு அப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, அந்த மாதிரி டாப்பில் 2 எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கவுன் டைப்பில் ஏதாவது ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு நினச்சது. கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் இல்லையா அது. இந்த மாதிரி கவுன் டைப்லாம் ரொம்ப கம்மி விலையாக தான் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். 1500 1700க்குள்ளேயே நம்ம வந்து சூப்பராக வந்து கவுன் டைப் வந்து நல்லா எடுக்கலாம். ஸோ அதில் ஒன்று எடுக்கலாம் அப்படி சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த லாவெண்டர் கலர் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கலராக இருந்தது. இப்போ ஃபுல்லாக அந்த லாவெண்டர் கலர் இது தானே கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதனால் இது பார்க்கவும் கொஞ்சம் நல்லா இருந்தது. இதுவும் வச்சு பார்த்துருந்தேன். இதே மாதிரி வேறு டிசைன் காமிங்க இந்த மாதிரி கவுன் டைப்லேயே அப்படி சொல்லிட்டு நிறைய காமிச்சிட்டு இருந்தாங்க. அதையும் அப்படியே வச்சு பார்த்துட்டு இருந்தேன். 690 ने 890 இங்கே காட்டு. ஓகே, எடுத்துக்கலாம். काजल ये करे जरा एवढं नॉर्मल आहे अरे खाली तसं ஓகே, घाली हो இது நல்லா இருக்கு, நீட்டாக இருக்கு. சூப்பராக இருக்கு. काजल फॉर्म रही ஆமாடி, உனக்கு எப்படி இருக்காண்ணா? क्या बात சரி, ஓகே, போ. எனக்கு என்ன. ஓகே. ஓகே, அப்படியே நில்லு. ஓகே, சரி, ஓகே. அப்புறம் அங்கே ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காய்கறி வாங்கலாம் அப்படி சொல்லி காய்கறி கடைக்கு வந்தோம். ஏன்னா இது வந்து சாட்டர்டே நைட் எடுத்தேன்னா சண்டே நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு டியூட்டி இருந்துச்சு. அவங்க வந்து சண்டே ஆஃபீஸ் போகணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து முந்தின நாள் நைட்டு வாங்கினா தானே சண்டே சமைக்கிறதுக்கு எதுக்காக தேவைப்படும் அப்படி சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே வந்து வாங்கிடலாம். இல்லை அப்படின்னா சண்டே தான் எப்போவுமே நைட்டு போய் காய்கறி வாங்குவோம். சாட்டர்டே நைட்டே இதை வாங்கிடலாம் அப்படி சொல்லிட்டு அந்த வாரத்துக்கு தேவையான கொஞ்சம் காய்கறிகள் அப்படி பழங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம். எப்போ வெளியே போனாலுமே ட்ரிஷானை பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விளையாட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்தால் தான் அவனுக்கு ஒரு திருப்தியாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த வாட்டி இந்த பால் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டாரு. சரி, இப்போ என்னென்ன ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத இப்போ காமிக்கிறேன். ஆல்ரெடி கடையிலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன ட்ரெஸ் சூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. இருந்தாலும் இப்போ ஃபைனலாக உங்களுக்கு காமிக்கிறேன். 2 டாப் எடுத்திருந்தேன் அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது இந்த 2 டாப் தான். இது வந்து க்ரீன் கலர்னு சொல்லலாம், ப்ளூ கலர்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான். கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா சூப்பராக இருந்தது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 500 தான் வந்திருந்தது. நம்ம ரஃப் யூஸ்க்காக எங்கேயாவது பக்கத்தில் ஷாப்பிங் இப்படி போகிறதுக்கு ரொம்ப
போட்டு போக கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு பிங்க் கலர் டாப்பு இதோட ரேட் வந்து 625 வந்திருந்தது. அப்புறம் இந்த ஒரு கவுன் எடுத்திருந்தேன் பர்பிள் கலர், என்கிட்ட இல்லாத கலரும் கூட சரி என்னால் எடுக்கலாம் அப்படின்னு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1790 தான். எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நல்ல ஸ்டோன் ஒர்க்கு, நல்ல லென்த்தாக பார்க்குறதுக்கு அவ்வளோ கிராண்டாக இருந்தது. வீடியோவில் கூட கொஞ்சம் டல்லாக இருக்குது, நேரில் அவ்வளோ கிராண்டாக இருந்தது. தூத்துக்குடியில் நாங்கள் பெரிய பெரிய கடைகள்லாம் போய் எடுத்தோம் அப்படின்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 3000 மினிமம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இங்கே வந்து ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் ஊரில் எப்படி இது வந்து 1790க்கு ரொம்ப கம்மியாக இல்லை எப்போ நார்மல் விலை தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.